வணக்கம் நண்பர்களே, ஜெப்ரேக் பேசுகிறேன். இந்த கொரோனா மாதிரி காலகட்டங்களில் நமக்கு பிடிச்ச நல்ல மனிதர்களை நம்ம இழந்திருக்கோம் இல்லை? எல்லாருக்கும் இந்த பர்சனல் லாஸ் இருக்கு. இன்னமும் என்னுடைய 3 நண்பர்களுடைய மறைவை எண்ணி அந்த ஷாக்லேருந்து நான் வெளியே வர முடியல. அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை எனக்கு உருவாக்கி இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. பட் ஏன் இந்த மாதிரி நடந்தது நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிம்பிள். இம்யூன் பவர் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு கொரோனா மாதிரியான தாக்கம் அதிகமாக இருக்கு. இந்த இம்யூன் பவரை அதிகம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதால தான் எல்லா நோயும் அட்டாக் பண்ணுது இல்ல? ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு இருந்த நம்மளோட தாத்தா பாட்டி, ஈவன் நம்மளோட அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க. அந்த ஹெல்த்தும் நம்மளோட ஹெல்த்தும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லைல்ல. ஏன் நம்மளோட இம்யூன் பவர் கம்மியா இருக்கு? இதை அதிகரிக்க நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள். உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக நான் சொல்றேன், சரியா? உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனையும் எதிர்த்து ஃபைட் பண்றதுக்காக, போராடுவதற்காக, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்றது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், சரியா? இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை தொடர்ந்து நீங்க பண்ணும்போது உங்களுடைய மைண்டு பிளஸ் பாடி சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு சிம்பிள் டெக்னிக் இது. அப்படி தெரியல அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனா என்னன்னு தெரியலனா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சியோன் டாப்.